ஆசை அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா? உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது. எந்த பாட்டு போட்டாலும் ஆடணும், அவ்வளவுதான். பாட்டு ஆரம்பிக்கும் போது விசில் அடிக்க ஆரம்பிக்கணும், முடிகிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். வாட் அபவுட் யூ திங்கிங் மீ? அதுக்கு மேல இங்கிலீஷ் வராது, பாட்டை போடணும். லக்ஷ்மண் ஸ்ருதி மியூசிக்கல் நைட் லைவ் இன் கான்சர்ட் நம்ம சென்னையில இந்த நிகழ்ச்சியில பாட இருக்கக்கூடிய பிரியங்கா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் பிரியங்கா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க குயிலின் குரலுக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் எடுத்திருக்கீங்க. ஓகே, அதோட கட்டு அப்படிங்கிறாங்க. எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாம்? லைஃப் நல்லா போகுது. நல்லா போயிட்டு இல்லையா? இன்னைக்கு லக்ஷ்மண் ஸ்ருதி மியூசிக்கல் நைட் பயங்கரமான பிரம்மாண்டமா நடக்க போகுது. அதில் நீங்க பாட்டு பாட போறீங்க. எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? வெரி ஹாப்பி. ஏன்னா லக்ஷ்மண் ஸ்ருதி பேண்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க எப்போவுமே ஒரு நல்ல ஹை ஸ்டாண்டர்ட் செட் பண்ண ஒரு பேண்ட். அண்ட் இவ்வளோ வருஷமாக அது ஸ்டில் அவங்க மேலே மேலே தான் போயிட்டே இருக்காங்க. நான் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் தேர் ஈவெண்ட். பயமா இருக்குமா? எப்படி நமக்கு முன்னாடி ஒரு 2000 பேர் 3000 பேர் உட்காந்துருப்பாங்க. ஆமாம், ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல கை காலம் நடுங்கிருச்சு, லிரிக்ஸ் எல்லா ஸ்டேஜும் கை கால் நடுங்கும். ஃபர்ஸ்ட் பாட்டு பாடுற வரைக்கும், அதுக்கப்புறம் செட்டில் ஆயிரும். செட் ஆயிரும் இல்லையா? லிரிக்ஸ்லாம் தப்பா பாடிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? லிரிக்ஸ் தப்பா பாட நாங்களே லிரிசிஸ்ட் ஆகியா மாற்றி பாடுவோம். ஸ்பாட்ல என்ன வருது நல்லா போட்டு சமாளிச்சிருவோம். என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க பாட்டு பாடும்போது? பாட்டு பாடும்போது நீங்கள் சொன்ன லிரிக்ஸ் மறக்கலாம். அந்த ஸ்மோக் போடும்போது ஸ்மோக் லிரிக்ஸை மறைக்கும், தொண்டைக்குள்ள போகும், அது ஆகலாம். அதுக்கு இடையில என்ன வரலாம்? ஆடியன்ஸ்லாம் சத்தம் போட்டு கத்துவாங்க, அதுல மறந்து. அது அது பிரச்சனை இல்ல. இந்த கொட்டாவிலாம் வருமா பாட்டு? கொட்டாய் வராது, விக்கல் வரும். விக்கல் வரும்போது நல்ல ஒரு ஹை பிட்ச் பிடிச்சு போயிட்டு இருக்கும்போது பாடும்போது வராது, பாடுறதுக்கு முன்னாடி வரும். அது கண்ட்ரோல் பண்ணி அப்புறம் பாடணும். இப்போ வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தண்ணி குடிச்சாலும் விக்கல் நிக்கல, என்ன தண்ணி பண்ணுவீங்க? குடிச்சிட்டே இருக்கணும். அது சம்டைம்ஸ் போயிடும். சில நேரத்துல எனக்குலாம் போனதே கிடையாது. ஆமா, போகவே போகாது. வெயிட் பண்ணி நின்று அப்புறம் பாடிருக்கோம். ஓகே ஓகே. ஆனா இன்ட்ரெஸ்டிங்லி என்ன ஆகும்னா, பாடும்போது மட்டும் அந்த 2 மினிட்ஸ்க்கு விக்கல் வராது. அப்படியா? ஆமா, அது ஏன்னு தெரியல. மேபி அந்த ஒரு இன்டென்ஷனாலயா என்னன்னு தெரியல. கடவுள் அங்க இருந்து ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு, இன்னைக்கு நீ நல்லா பண்ணு மகளே அப்படிங்கிற மாதிரி இல்லையா? சூப்பர். எங்களுக்காக இங்க பாட இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாட்டு எக்ஸ்க்ளூசிவா. ஆமா, என்ன பாட்டு பாடலாம்? காதல் பிசாசு. அந்த வைப் போயிட்டு இருக்கு, பயங்கர வைபா இருக்கு. அதான் யோசிச்சேன். அது வந்து அஜய் கிருஷ்ணா வந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். அதனால நான் வேணா உதிர் சார் எடுத்துறேன் வாய்ஸ். பாடுறீங்களா? வேண்டாங்க. ஆசை அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா ஏ மாமா? ஆள மயக்கி புட்டு அழக ஒதுக்கி வைக்கலாமா ஏ மாமா? புது ரோசானா என்னோட ஏராசாவே வந்தாடு ஏ செல்ல குட்டி. ஆசை அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா ஏ மாமா? குயிலின் குரலுக்கு சொந்தக்காரர், அது உண்மைதாங்க. இன்னைக்கு இந்த பாட்டை கேட்டு எவ்வளவு பேர் மயங்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. சோ பயங்கரமா நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ நல்லா பாடுங்க, சூப்பரா பாடுங்க. தேங்க்யூ so much. வணக்கம் மாலதி மேம். வணக்கம். அந்த நாள் வந்துருச்சு, லக்ஷ்மண் ஸ்ருதி மியூசிக்கல் நைட் இன்னைக்கு சம பிரம்மாண்டமா நடக்க போகுது. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு மேம்? ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குங்க. ஆக்சுவலாக நான் மேடையில் அதிகமாக பேச மாட்டேன், பட் இன்னைக்குன்னு எனக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்துகிட்டு பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சியை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேர் முன் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் தேங்க் பண்ணணும். ஆக்சுவலாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் காமராஜர் அரங்கத்தில் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி, கோவிட்க்கு அப்புறமே நினைக்கிறேன் நான். ஏன்னா கோவிட்க்கு அப்புறமே நிறைய நிகழ்ச்சிகள் இங்கே நடக்காமல் போயிடுச்சு. ஸோ இப்போ தான் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதுவும் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. அது மாதிரி மக்களை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டிஜிட்டலில் நிறைய அவங்க பாடல்கள் கேட்டிருக்கோம், டிவிஸில் நிறைய பாடல்கள் கேட்டிருக்கோம், இப்போ நேரில் கேட்க போகிறோம். அதுவே வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. நீங்கள் மக்கள் முன்னாடி நேரில் பாடுறது அந்த அனுபவம், அதை பற்றி கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா? இல்லை, எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து கிட்ட 36 வருடங்களாக மேடையில் இருக்கேன். எனக்கு அந்த 36 வருடங்கள் பயணம் மக்களோட, நான் எங்கள் குடும்பத்தாரோடு இருந்ததை விட இசைக்குழுக்களோடையும் மக்களோடையும் தான் நான் பயணிச்சிருக்கேன். விதவிதமான மக்கள்கள், நிறைய தரப்பட்ட ஆடியன்ஸ். அதாவது நாங்கள் பீச்கிட்டையும் கச்சேரி பண்ணியிருக்கோம், கல்யாண கச்சேரி பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி சபாக்கள் நிறைய பண்ணியிருக்கோம். பட் இப்போ வரைக்கும் மக்கள் வந்து கொடுக்குற வரவேற்பு தான் எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பெரிய பயத்தையும் கொடுக்குது அது எனக்கு. ஏன்னா நம்ம இன்னும் கரெக்டாக பாடணும், இன்னும் சரியாக பாடணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாடல்கள் பாடணும் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. ஒரு கலைஞர்களுக்கு கிடைக்கிற ஒரு மேடையும் எப்படி நீங்கள் பயன்படுத்துவீங்க மேம்? எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
இல்லை, என்னோட மேடை அனுபவத்தை வரைக்கும் வச்சு நான் சொல்லுவேன், மக்களுக்கு பிடிச்ச பாடல் தான் நம்ம மேடையில் பாடணும். எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இதை ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படி இல்லை. மக்கள் அப்போ என்ன மனநிலையில் இருக்காங்க, ஒரு சில நேரம் நல்ல மெலடி கேட்குற மூடில் வருவாங்க, ஒரு சில நேரம் நல்ல குத்தாட்டம் போடணுன்ற மூடில் வருவாங்க, ஒரு சில கச்சேரிகள் பார்த்திங்கன்னா நிறைய பக்தி இசை கேட்குறதுக்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி மக்களோட மனநிலையை அறிஞ்சு அவங்களுக்கு என்ன பாடல்கள் பிடிக்கணுமோ அதுதான் நம்ம போடணும். அதுதான் முறையும் கூட. கரெக்ட் மேம். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மேம். ஸோ பார்க்கலாம் மேம் ஈவெண்ட் எப்படி இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம் முகேஷ் சார். வணக்கம் கௌதம். இந்த நாள் வந்து விட்டது. சரி, லக்ஷ்மண் சுதி வெயிட்டிங் பண்ண நாள் வந்தாச்சு. எவ்வளவு ஆர்வமா இருக்கு? கண்டிப்பா பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஆடியன்ஸ் மட்டும் இல்ல, பாடுற எங்களுக்கும் பயங்கர ஒரு எக்ஸைட்டிங். ஆடியன்ஸ் எந்த விதத்திலையும் அவங்களுக்கு ஒரு குறை இருக்கக்கூடாது. இந்த நிகழ்ச்சியில எல்லா பாட்டும் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டா இருக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருக்கும். எவ்வளவு பாட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க இன்னைக்கு? இன்னைக்கு எப்படியுமே ஒரு 30-35 பாட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல கூட இருக்கலாம். ஏன்னா லக்ஷ்மண் சுத்தி பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நிறைய தான் இருக்கும் பாட்டு. அதாவது போதுங்கிற அளவுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு ஆச்சரியம், இப்போ நீங்க கண்டினியூஸா சிங்கர்ஸ் இவ்வளவு நேரம் பாட்டு பாடுறீங்களா, எனர்ஜி எங்க இருந்து எடுக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ஆடியன்ஸ் தான், ரசிகர்கள் தான், அவங்க தான் எங்களுடைய எனர்ஜியை. ஓகே, ஏதாவது ஒரு சாங், ஒரு டெமோ சாங் இங்க எங்களுக்காக பாடினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்க பாட்டு பாடுறது அப்படியா? ஓகே, இங்க நிறைய எல்லா டைப் சாங்ஸும் எனக்கு கொடுத்துருக்காங்க. மலேசியா வாசிவன் சார் பாட்டு, எஸ்பிபி சார் பாட்டு, டிஎம்எஸ் ஐயா பாட்டு, சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா பாட்டு. சாரி, இப்போ வந்து நான் சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா பாட்டு தான் எனக்கு எப்பவுமே எங்க கேட்டாலும் கேட்கிற பாட்டு, அதே பாடுறேன். ஓகே. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. நீங்க நிறைய ரசிக்க வைக்க போறீங்க, சிரிக்க வைக்க போறீங்க, இந்த மாதிரி பாட்டு பாடி அழுக வைக்க போறீங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. தேங்க்யூ. சூப்பர், ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ கௌதம். அதே மாதிரி நான் முக்கியமா வந்து தேங்க் பண்ணோம் ட்ரீம் ஃபேக்டரி அண்ட் ஈவெண்ட்ஸ் வழங்கும் நமது லக்ஷ்மண் சுருதியோடைய சம்மர் மியூசிக்கல் கான்செர்ட்ல பாடுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது எனக்கு பிடிச்ச சிங்கர்ஸோட சேர்ந்து பாடுறது, எனக்கு பிடிச்ச இசைக்குழுவோட சேர்ந்து பாடுறது இன்னும் பெரிய சந்தோஷம். ஸோ எல்லாருக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். இதை எப்படி மிஸ் பண்ணிடக்கூடாது, அக்கா மாலதி அக்கா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விளையாடணும். ஓகே, அதான் உள்ள போகிறோம். சூப்பர். ஒரு மியூசிக் கான்செர்ட்டுக்கு வரீங்க, என்ன வைப்ல வருவீங்கண்ணா? எந்த பாட்டு போட்டாலும் ஆடணும், அவ்வளோதான். வெரி இருக்கு எல்லாத்துலயும். மேம் கிட்ட கேட்டல, மேம் லக்ஷ்மண் சுதி என்னங்க எங்க மியூசிக் டீமை போய் எங்ககிட்டயே கேக்குறீங்க, எப்படி என்னன்னு கேக்குறீங்க? நானே லேட்டா வந்துட்டேன்னு பதட்டத்துல இருக்கேன். நான் முதல்ல குத்துவிளக்கு ஏத்துனதுல இருந்து எண்டு கேட்டை க்ளோஸ் பண்ற வரைக்கும் இருக்குன்னு நினைச்சா ஒரு 4-5 ஈவெண்ட்டுக்கு இன்னைக்கு மாட்டி விட்டாரு. சுத்திக்கிட்டே இருந்துட்டு இன்னைக்கு வந்திருக்கோம். அதான் இவர் சொன்ன மாதிரி பாட்டு ஆரம்பிக்கும் போது விசில் அடிக்க ஆரம்பிக்கணும், முடிகிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்களா நாங்களா அப்படிங்கறத போட்டி போட்டு பாக்கலாம். அந்த ஒரு இது, ஏன்னா கரும்பு தின்ன கூலியான்னு கேட்பாங்க. அப்ப 2 கரும்பு தின்ன, இந்த பக்கம் 80s, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 2K எப்படி இருக்கும் பாத்தீங்களா? 90s. நான் எப்பவுமே 2K கிட்ஸ் தான். 22 கிட்ஸ். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, வாட் அபௌட் யூ திங்கிங் மீ? அதுக்கு மேல இங்கிலீஷ் வராது, பாட்ட போறோம்.